என்றைக்குமே அப்படிதாங்க. நீங்கள் வாக்குவாதம் பண்ணீங்கன்னா சண்டே அப்டேட் ஆக்கி கொண்டு போயிடுவீங்க. நீங்கள் என்றைக்குமே ஊமையனை போல இருங்க, செவிடனை போல இருங்க. சொரண கெட்டவனேன்னு கூட திட்டுவாங்க. அதில் நான் இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறமும் உனக்கு அறிவு இருக்காடா, சொரணை இருக்காடா, சோத்தில் உப்பு தான் போட்டு திங்கிறியாடா அப்படின்னா, நான் சோத்தில் மட்டும் உப்பு போடல, உலகத்துக்கே உப்பாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். தாவீது சொல்ற, நான் போராடி என்ன ஆக போகுது? ஏன்னா நான் போராடுறது சத்ருவோட, அவன் என்னிலும் பலத்தவன், அதனால நான் ஊமையா போயிடுறேன். கர்த்தர் எனக்கா யுத்தம் செய்து அந்த ஆயுதத்தை எடுத்து என்னை அழிச்சிடணும்னு வந்தான். கடைசியில் கர்த்தர் எனக்காக ஒரு யுத்தம் பண்ணார். எப்படி தெரியுமா? அந்த ஆயுதத்தை அவனே நட்டு வச்சு அவனே விழுந்து செத்து போயிட்டான். யாரு? அன்னைக்கு ஒரு நாள் இந்த ஈட்டி எடுத்து அவனை குத்துக்க, நீ வேலைக்காரன் சொன்னான், என் கூட வந்திருக்கேன்னு சொன்னான். நான் சொன்னேன், நான் குத்த மாட்டேன், கர்த்தர் யுத்தம் பண்ணுவாருன்னு சொன்னேன். இப்போ அவனே நட்டு வச்சுக்கிட்டு, யாரு? சவுலுடைய வாழ்க்கை அப்படித்தானே முடிஞ்சிச்சு. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர் இடத்துல நீங்கள் பொறுமையாக போயிட்டீங்கன்னா, தேவ பிள்ளையா நடந்துக்கிட்டீங்கன்னா, தேவனே உங்களுக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர். இயேசு கிறிஸ்து கூட இல்லாதவைகளை அவர் மேலே சொன்னப்போ அவர் எப்படி இருந்தாராம்? அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல, வாய் திறவாமல் மயிர் கத்திரிக்க போகிற அந்த ஆட்டுக்குட்டியை போல அவர் இருந்தார். அவர் நினச்சிருந்தா, அந்த பிலாத்து கூட சொல்கிறாரு, ஆண்டவரே கொட்டாய் விடுறதுக்காவது வாயை திறங்க, நான் டப்பிங் பேசிக்கிறேன். பிறகு பிலாத்து அப்படி தான் கேட்குறாரு, நீ ஒரு வாயை திறந்து ஏதாவது சொல்லும், நான் பார்த்து கொள்ளுகிறேன் அப்படிங்கிறாரு. ஆண்டவர் சொன்னார், இல்லை, இவங்க என்னதான் என் மேலே பொய் குற்றச்சாட்டு சொன்னாலும் நான் வாயை திறக்க மாட்டேன். யாராவது நம்ம செஞ்சதை சொன்னால் நம்ம ஊமையாக நிற்போம், நம்ம செய்யாததை சொன்னோம். ஆனால் செய்யாததை சொல்லும்போது கூட இயேசு கிறிஸ்து எப்படி நிற்கிறார் பாருங்க. ஏன்னா இன்னைக்கும் சத்ருவை ஜெயிக்கிறதுக்கு நம்ம தேவ பலத்தில் நிற்கிறதுனா அதுதான் நீடிய பொறுமை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்க சண்டை போட்டு ஜெயிக்கிறது தேவ பலன் இல்ல, நீங்க பொறுமையா இருந்து ஜெயிக்கிறதா தேவ பலன். நீங்க எரிச்சலோடு பேசி அவனை ஒடுக்கிறது தேவ பலன் அல்ல, நீங்க சாந்தமாய் அவனுக்கு முன்பதாக நிக்கிறீங்க பாருங்க, அதுதான் தேவ பலன். எத்தனை பேர் தேவ பலத்துக்குள்ள வர போறீங்க? அந்த பலன்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நிரந்தர பலனா இருக்குமா?